பிரேஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாள் இந்த வருஷத்துடைய 2026 வருஷத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கூடியிருக்கிறோம். இதை மைட் பி ஆன்லைன்ல கேட்டிருந்தா நீங்க வேற நாட்கள்ல கேட்கலாம். பட் லைவ் சண்டே ஈவினிங் 7 PM ஜூம்ல நடைபெறும். இன்கேஸ் நீங்களும் லைவ் ஜாயின் பண்ணோம்னா என்னுடைய யூடியூப்ல கமெண்ட் பண்ணா நான் உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் நான் அனுப்புவேன். ஓகே, நம்ம இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே 1ஆம் தேதியிலேயே நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, இத்தனை நாட்கள் அதாவது போன வருடம் முழுவதும் நம்ம பார்த்தது வேர்ட் ஆஃப் த இயர், வேர்ட் ஆஃப் த மந்த் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் இந்த வாட்டி நம்ம பார்க்கறது வேர்டு இல்லை, வார்த்தையை மாத்திரம் இல்லை, ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுதான் சரியான வார்த்தை உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், நமக்கு எங்களோட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2026 இயர் ஆஃப் நன்மையும் கிருபையும். நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்கிற ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க மேல தீர்க்க தரிசனமா நான் உரைக்கிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் உங்க வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை சொன்னது நான் அல்ல, உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டி கர்த்தர் உங்களை நீங்க பார்த்து சொல்றாருன்னா, அவர் வார்த்தைகள் மாறாது. விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நிச்சயமா அது அவங்களுக்கு லைஃப்ல சாத்தியமாகும். எந்தெந்த காரியங்கள் உங்க லைஃப்ல நன்மைகள் எதிர்பார்க்குறீங்க, கிருபைகள் எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே உங்களை சேர்ந்தடையும். இது ஏதோ இந்த குடுகுடுக்கார மாதிரியோ இந்த கிளி ஜோசியக்கார மாதிரியோ நல்ல காலம் போறது அப்படி ஒரு வார்த்தையை எடுத்துக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எப்படி இதை நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம இன்கேஸ் நீங்க போன வாரம் லைவ் 1ஆம் தேதி நீங்க வார்த்தையை கேட்டிருந்தீங்க யூடியூப்லயும் ஜூம்லயும் அப்படின்னா, சும்மா ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு ஆழம் அடங்கிருக்குது. அன்னைக்கு ஒரே ஒரு வசனம் தான் தியானிச்சோம் நம்ம, அதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தல. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போக போறோம் இருக்கிற இந்த இயர் ஃபுல்லா, இந்த மாசம் ஃபுல்லா அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுத்துட்டு போக போறோம். ஒரு ரஷ்யம் கிடையாது. நமக்கு இந்த வேர்ட் ஆஃப் த மந்த், இந்த மாசம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மந்த் நியூ வேர்ட் எடுக்கணுமே, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. புது புது வாக்குத்தத்தம் குர்த்தி ஆகணுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. வார்த்தையை அணுவா ரசிச்சு ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும், ஒவ்வொரு காரியத்தையும், கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய கிருபைகளை நம்ம எல்லாமே ருசி பார்த்து அனுபவிச்சு ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணி, அதாவது ரொம்ப நல்ல ஒரு உணவு கிடைச்சதுன்னா எப்படி ரசிச்சு ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோமோ, லபகன் போடுறாங்க சில பேர் பாருங்க, அதுக்கப்புறம் பட்டன் காணப்படும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எஸ்ஐசியில் என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதை நல்லா உட்கொண்டு நல்ல ஹெல்த்தி ஒரு டயட்டை நம்ம எடுத்துக்கொண்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா இந்த நன்மைகளை ருசி பார்க்க போறோம். அல்லேலூயா. எங்களோட இணைந்து பயணிக்குமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, போன வாரம் நம்ம பார்த்தோம் 23 சங்கீதம் 23 6 தான் அந்த வாக்குத்தத்தம் இல்லையா? அந்த வசனத்தை நம்ம நினைவு கூறலாம். அதுக்கப்புறம் இன்றைய நாளுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம அந்த தியானத்துக்குள்ள போகலாம். ஓகே, சங்கீதம் 23 வசனம் எப்படியா சொல்லுது? ஷியோர்லி your goodness and love will follow me all the days of my life and I'll dwell in the house of the Lord forever. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அது எப்படி சொல்றது, அதை தியானிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குள்ள டீப் டைவ் பண்ணி அதை நான் கற்றுக்கொள்ளும் போதும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அதை விட மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா அழைக்கப்பட்டது அதுக்காக தான் இல்லையா? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்கிற பிக்சர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பிளசண்டா இருக்கு. யோசிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு மனுஷன் போறான், அதுதான் நீங்கன்னு வச்சுக்கலாம். யாருமே இல்லை நம்ம சுத்தி. ஒரு கடல், ரொம்ப அழகான ஒரு சூழல், எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான திகிலும் இல்லை, எந்த விதமான கலக்கமும் இல்லை, எந்த விதமான சோகமும் இல்லை. யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மன அமைதி, மன நிம்மதி. ஆக்சுவலா இந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசித்து நம்பி எங்களோடு இணைந்து பயணிக்கிறீர்களோ, 2026 ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற அமைதியான சூழ்நிலை காணப்படும். ஏன்னா வார்த்தை நம்மளை பார்த்து வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிற ஆண்டவர், உன்னுடைய இந்த 2026 முழுவதும் எந்தெந்த நாள்லாம் நீ உயிரோடு வாழ போறியோ அனைத்து நாட்களுமே நான் விசுவாசிக்க நம்ம எல்லாருமே 365 நாட்களுமே நம்ம உயிரோட வாழ போறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஆல் தீஸ் டேஸ், இந்த வருஷம் ஃபுல்லாவே நன்மைகளால் கர்த்தர் நம்மை திருப்தியாக போகிறார், கிருபைகளால திருப்தியாக போகிறார். இதுல எதனா ஒண்ணு கட்சாவே பம்பர் லாட்ரி. இது ரெண்டுமே கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு சொல்லவா வேணும். ஸோ எக்ஸைட்டடா இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல்
இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் இந்த தியானிக்கும் போது இப்போ இந்த மீட்டிங்ல இந்த ஒர்ஷிப்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு மாதிரி அழகான பிளசண்டான ஒரு வாக்குத்தத்தம். ஏன்னா நிறைய டைம்ல நம்மளுக்கு என்ன ஒரு டெம்டேஷன் வந்துரும் அப்படின்னா, முட்டி மோதி எப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், எதனா செஞ்சு பயங்கரமா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி, ஏதோ ஒரு விஷயம் ஏதோ யாக்கோபை போல போராடி நிறைய பிரசங்கர்கள் அது பேசுறாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்தோத்திரம். அந்த மாதிரியும் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாக்குத்தத்தம் நான் என்ன நம்மளை தேடி வரும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப பிளசண்டா, அமைதியா, ஜாலியா இருக்கு, ஈஸியா இருக்கு. எல்லாம் உனக்கு 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 வந்து சேர்ந்தடைய வேண்டிய விஷயம் வரும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சின்ன பேசிக்கான ஒரு சில காரியங்கள் தான். அதை தான் ஆண்டவர் வந்து வருகிற நாட்கள்ல இந்த இந்த மெசேஜ் உட்பட அதை தான் நம்மளுக்கு வந்து டீச் பண்ண போறாரு. அதனால தான் நான் வந்து நிறைய டைம் எடுத்து டீச்சிங் தான் நான் நிறைய பண்ண போறேன். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தியானம் ஃபுல்லாவே மோர் தென் ப்ரீச்சிங், அதாவது பிரசங்கம், அதாவது சுவிசேஷம் அந்த மாதிரி இருக்கிறத காட்டிலும் எது அதிகமா இருக்க போகுது அப்படின்னா டீச்சிங் இருக்க போகுது. டீச்சிங்னா ஒரு பைபிள் காலேஜோ பைபிள் ஸ்டடியோ எடுத்துட்டு போகும்போது போர் அடிக்காத ஆழமான சத்தியங்களை பொறுமையா நிதானித்து, இன்னும் அவசரம், எங்க போயிட போறோம், நம்ம எந்த ட்ரெயினை பிடிக்க போறோம், பொறுமையா கத்துக்கலாம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதியில, மன அமைதியில ரிலாக்ஸ்டா கத்துக்கினா எப்படி இருப்பீங்களோ அந்த விதமான ஒரு டீச்சிங் ஸ்கூல்ல தான் போக போறோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் தியானிக்கும் போது இந்த வாக்குத்தத்தத்துல நான் தியானிக்கும் போது என்னோட இனிஷியல் பிளான் என்ன தெரியுமா இருந்துச்சு? ஸ்டார்டிங் பிளான் என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வாரமே 1ஆம் தேதியே மொத்தமா இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் ஃபுல்லா தியானிச்சிடணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அந்த வாரம் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நீ நினைக்கிற ஸ்பீடுக்குலாம் நான் போக போறது இல்லை. ஆவியானவர் என்ன நடத்தினாரு அன்னைக்குன்னா, நீ நினைக்கிற ஸ்பீட்ல நான் போக போறது இல்லை, நீ ஒரு பிளான் வச்சிருக்கிற, ரொம்ப சந்தோஷம், அதை அப்படியே கொஞ்சம் ஓரம் வச்சுடு. நான் என் மக்களுக்கு உன் மூலயமா வார்த்தையை வெளிப்படுத்தும் போது நிறுத்தி நிதானமா ரிலாக்ஸ்டா அவங்களுக்கு புரியுற மாதிரி, உனக்கும் புரியுற மாதிரி, எந்த விதமான ரஷ்ஷும் இல்லாம, எந்த விதமான வேகமும் இல்லாம அமைதியா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆழமா நீச்சல் ஆழம் கொண்டு சென்று அவங்கள வந்து அனுபவிக்க நான் உதவி செய்ய போறேன். அதனால என்னோட இணைந்து பயணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மெசேஜுக்கு நான் ப்ரிப்பரேஷனுக்கு நான் உட்காரும் போதும் எனக்கு அந்த நிம்மதி கிடைச்சது, மன அமைதி கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாம அந்த ரிலாக்ஸ்டா எப்படி கர்த்தருடைய வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி எவ்வளவு ஆழமா நீச்சல் ஆழம் போயிட்டு எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டா தியானிக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம தியானிக்கலாம். ஸோ என்னோட கூட சேர்ந்து எக்ஸைட்டடா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 2026 நன்மையும் கிருபையும் நம்மளை வந்து பின்தொடர்கிற ஒரு ஆண்டு. இயர் ஆஃப் நன்மையும் கிருபையும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அன்றைக்கு பார்த்த விஷயத்துல 1வது வசனம் நம்ம தியானிச்சோம். என்ன தியானிச்சோம் அப்படின்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ லேக் நத்திங். அதனால எனக்கு நான் தாழ்ச்சியர், எனக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லை. அன்னைக்கு கேட்டோம் இல்லையா கேள்வி, குறைகள் இருக்குதா அப்படின்னா ஒருத்தர் கூட கைத்துக்குள்ள எனக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறைகள் இருந்துச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன், பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், நம்ம எந்த தைரியத்துல ஆஹ் கை தூக்கணும், ஆமா குறை இல்லையேன்ற மாதிரி எப்படி சொன்னோம், குறைகள் எதனா இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நிஜமா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது குறையெல்லாம் பெருசா எதுவும் இல்லை, தேவைகள் இருக்கு. ஸோ தேவைகள் வேற, குறைகள் வேற. குறைகள்னா இப்ப எனக்கு ஒரு காலே இல்லைன்னா அது குறை, ஆமாவா இல்லையா? அப்படிலாம் என்ன, நான் இல்லை நல்லா தான் இருக்கிறேன் எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது. ஏதோ ஒரு விஷயத்த நான் இழந்துட்டோம் அப்படிலாம் இல்லை, கர்த்தர் நிறைவா நடத்திருக்கிற. கொஞ்சம் திரும்பி பார்க்கும் போது தான் ஒரு விஷயம், ஒரு சத்தியம் நல்லா தெரியுது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், ஆக்சுவலா எனக்கு குறை இல்லாம தான் இருக்கிறேன். வருகிற நாட்களை இந்த உண்மையான சத்தியம், இந்த ஆழமான சத்தியம் உங்களையே வந்து தாக்கும். இப்பயே நிறைய பேர் வந்து அந்த அந்த உண்மை வந்து டமால்னு வந்து மூஞ்சிலாச்சா மாதிரி வந்து நின்று இருக்கோம்னு நான் நம்புறேன். எந்த உண்மை? நம்ம பல பல விஷயங்களை இழந்துட்டா மாதிரியும், நம்ம ஏதோ பரிதாபமான ஆட்கள் மாதிரியும், நான்லாம் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, என் வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கே தண்டபில்ல குத்து வச்சுன்னு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ராஜா, நீ உன்ன மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு யாருமே கிடையாது. கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரு, 2025 நீ கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளவு நன்மைகளால எவ்வளவு கிருபைகளால உனக்கு திருப்தியா இருக்கிறேன். இந்த வருஷம் நீ ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு சூப்பரா சிறப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற, எந்த விதமான ஒரு நல்ல மனநிலையில இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப நான் ஒரு சிம்பிளா ஒரு சாம்பிள் சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் புரியாம. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இப்ப ரீசெண்டா 2 நாளா ஒரு கொந்தளிக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட 2 பேர், பாதிக்கப்பட்ட இந்த சென்ஸ், ஒரு வார்த்தையை ட்ரிகர் பண்ணி விட்டா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் என்ன போவாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா, அது மாத்திரம் இல்லாமல் எப்படி சொல்றது, சோசியல் மீடியா மாத்திரம் இல்லை, நியூஸ் சேனல் உட்பட இதை பத்தி பேசுற அளவுக்கு ஒரு ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. என்ன அவங்க கடந்து போறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்க வாயில இருந்து வார்த்தையை வர வச்சு அவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஈவில், ரொம்ப மோசமான
நான் என்னுடைய நிலையை நான் காட்டுறேன். ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு குறை. ஓகேவா? அவங்கள பார்த்து ஒரு கேள்வி மைக் பிடிச்சு கேட்டேன், என்ன குறை இது? குறை அப்படியே வாழ்க்கையே போச்சுடா அப்படின்ற மாதிரி. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளும் எவ்வளவோ கோவமான சூழ்நிலைகளை கடந்து போறோம். ஃபேமிலியிலே எவ்வளவு நடக்குது. எந்த அளவுக்கு நம்ம நம்மளை இழந்துடணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலா நம்ம நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. தேவ நான் மகிமைக்காக சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சுற்றி இருக்கிற கர்த்தரை அறியாத பிள்ளைகள், கர்த்தரை அறிந்தவர்களா இருந்தாலும், அவங்களோட பிஹேவியர்ஸ் யோசிச்சு பாருங்க. அவங்க செய்கிற பாவங்களை யோசிச்சு பாருங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ண சொல்லல. நான் வந்து கோவத்துல அவங்க விடுற வாயின் வார்த்தைகள் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம எவ்வளவு பெட்டரா இருக்கும் டு பி ஹானஸ்ட். எந்த அளவுக்கு மனிதர்கள் ஈவலா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மனிதர்கள் மோசமா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து மனதளவுல மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து டிப்ரெஸ்டா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மனிதர்கள் சூசைடல் தாட்ஸ் வருது, எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறாங்க, ஹை ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறாங்க. எல்லாவற்றும் கொஞ்சம் சுத்தி கித்தி பார்த்தா தான் தெரியுது. இந்த மாதிரி டிவி ஷோஸ் பார்க்கும்போது, ரியாலிட்டி ஷோஸ் பார்க்கும்போது, சுற்றி இருக்கிற அக்கம் பக்கம் மனிதர்கள் பார்க்கும்போது, சில பேரோட அக்கம் பக்கம் நடக்கிற வீடுகள்ல இருக்கிற சண்டைகள் பார்க்கும்போது, ஒரு விஷயம் கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல வந்திருக்கிறோம். என்ன அந்த உண்மை அப்படின்னா, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, எனக்கு குறையே இல்லப்பா. யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. யோசிச்சு பார்க்கிறேன் அப்படின்றத விட, ஆஹ் கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. எஸ். என்ன என்ன தெரியுது அப்படின்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து குறை இல்லை. சங்கீதக்காரன் மாதிரி நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஆனா நம்ம என்ன பண்றது? போன வாரம் மெசேஜ்ல கேட்ட மாதிரியே இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லி 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 சொல்லியே டியூன் ஆனதுனால நம்ம மனசு வந்து ஒத்துக்கவே மாட்டுது. எதுக்கு ஒத்துக்க மாட்டுது அப்படின்னா, இல்ல இல்ல அது எப்படி நீ சொல்றவ? அப்படிலாம் சொல்லிட்டா அப்புறம் இந்த சிம்பத்தி ட்ராமா யாரு கிரியேட் பண்றது? இல்ல இல்ல நீ வந்து ரொம்ப மோசம், பரிதாபமான ஆளு, உனக்கே எதுவும் இல்ல பாத்தியா அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்சம் உங்க பீரோவை தந்து அப்படி அப்படி பார்த்தா தான் தெரியும். என்னடா எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்குது, இவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்குது. உங்களுடைய மனநிலை, மென்டல் கண்டிஷன், உங்களுடைய ஹார்ட் எவ்வளவு நல்ல இதயத்தை கொண்டு இருக்கிறீங்க நிறைய பேர். எவ்வளோ உதவி செய்யும் குணம் படைத்திருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து நிறைய அப்படியே கோடிக்கணக்கில் பணம் வச்சுலாம் இல்லை. ஆனா கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிற செய்யாத காரியங்களை, செய்ய முடியாத உதவிகளை நீங்க செய்யறீங்க. ஊழியக்காரர்களை தாங்குறீங்க, விதவைகளை தாங்குறீங்க, அன்பு செலுத்துகிறீங்க, அக்கறையாகிறீங்க, விசாரிக்கிறீங்க. அரசியல்ல உதவி செய்யற இடங்கள்ல இருந்து செய்ய முடியாத ஆட்கள் இருக்கலாம். ஆனா நீங்க எந்த விதமான அரசியல் பின்புலத்துல இல்லாம என்னால முடிஞ்ச அரசியலை நான் செய்யறேன். எனக்கு கண்ணு முன்னாடி இந்த ஒரு தேவையை பாக்குறேன், நான் இந்த இடத்துல வந்து உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சுன்னு இருக்கீங்க. உங்களுடைய லைஃப்பை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, சங்கீதம் 23:1 தெரியுது. என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நானும் சொல்றேன். ஓகேவா? கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்றேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். ஆமால, எனக்கு என்ன குறை அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு ஆவியானவர் ஏவந்து என்ன அப்படின்னா, ராஜா நீ அன்னைக்கு ரொம்ப அவுட்லைன் மட்டும் பேசின மாதிரி இது, ரொம்ப ஆழமாய் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய, பேச வேண்டிய, நிதானிக்க வேண்டிய ஒரு 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 இடத்துல நீ இருக்கிற. அதனால இன்னும் நீச்சலாலம் கொண்டு சென்று இந்த சங்கீதம் 23:1 வந்து தியானித்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவி ஏவுதலோட நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், அடடா இதளவா வார்த்தை, இதளவா தியானம், ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சூப்பரான ஒரு தியானத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஹalleluya. எஸ். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ லேக் நத்திங். எனக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் எழுதும் போது, நான் போன வாரமே மெசேஜ்ல சொல்லியிருப்பேன், எந்த விதமான ஒரு மன தைரியம் இருந்தா அவர் இப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வைப்பாரு. ஏன் இன்னொரு விஷயம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர்லாம் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். எவ்வளவு அழகான ஒரு ஒரு பிக்சர் பாருங்க. இதெல்லாம் நம்ம தான் முன்னாடி இருக்கிறது நம்மளுடைய மெய்ப்பன் ஏசப்பா. ஓகேவா? நம்மளுடைய காட் ஏசப்பா. பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம அப்படியே ஜாலியா அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணா போதும். முன்னாடி இருக்கிற பாதை அவர் பார்த்துப்பாரு, நடக்க வேண்டிய காரியங்கள் அவர் பார்த்துப்பாரு, அவர் நடத்துவாரு, அவர் லீட் பண்ணுவாரு, அவர் மேக் பண்ணுவாரு, எல்லாவற்றும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப நான் என்ன பிரதர் செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம் சிஸ்டர், ஒன்னும் செய்ய வேணாம் பிரதர். கவனம் வந்து இந்த மாதிரி வார்த்தையை உட்காந்து கேளுங்க. எந்த சர்ச்சுக்கு நீங்க போறீங்களோ அதை ரெகுலரா மிஸ் பண்ணாம போங்க. மிச்சம் எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆண்டவரோடு இருக்கிற அந்த மேய்ப்பன் கிட்ட இருக்கிற அந்த கம்யூனிகேஷன், அந்த உறவை மட்டும் மிஸ் பண்ணாம இருந்தாலே போதும். மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீடு தேடி வரும். ஹalleluya. எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க? எஸ். மேய்ப்பனை குறிச்சு தானே ஆழமான சத்தியத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, யோவான் 10:1 இயேசு வந்து இந்த மேய்ப்பனை குறிச்சு என்ன சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய மேய்ப்பனை வந்து ஏசப்பா தான். ஓகே, ஆவியானவரா நம்மளை வழிநடத்துறாரு. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒண்ணுதான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். எப்படி சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான், ஒரே ஆள் தான். ஓகேவா? சோ யோவான் 10:1 இருந்து இயேசு தன்னைத்தானே பார்த்து சொல்லிக் கொண்ட ஒரு வார்த்தை நம்ம கூட எப்படி கம்பேர் பண்ணி மேய்ப்பனுடைய மனநிலை, அதாவது காட் இஸ் மை ஷெப்பர்ட், மாற்று கருத்தே கிடையாது. கர்த்தர் என் மெய்ப்பர்.
ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை நம்பணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பிலீவ் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை வந்து ஜீரணி ஜீரணிக்கணும். ஓகேவா? நல்லா டைஜஸ்ட் பண்ணி, ஆமா கர்த்தர் என் மேய்ப்பர் அப்படின்னு புரிஞ்சுங்கன்னா, அவர் எப்பேற்பட்ட ஒரு மேய்ப்பர், அவர் மேய்ப்பனா இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் மேய்ப்பனா இருந்தா நான் எப்பேற்பட்ட ஆடா இருக்கணும், எந்தெந்த விதமான கொள்கைகள், கோட்பாடுகள், எந்தெந்த விதமான உதவிகள் அவர் செய்வாரு, எந்தெந்த விதமான காரியங்கள் அவர் நான் என்கிட்ட இருக்கிறாரு எதிர்பார்க்கிறாரு, நான் எது எதெல்லாம் அவருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, வருகிற நாட்கள்ல நான் அவருடைய ஆடு, கர்த்தருடைய ஆடு, அவர் என்னுடைய மேய்ப்பன், அவருடைய மேய்ப்பனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்தெந்த விதமான ஆசீர்வாதங்கள் என்ன தேடி வந்து சேர்ந்தடையும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்குறேன், சாம்பிள் கொடுக்குறேன். எத்தனை ஆடுகள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொழுத்து போயிருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயங்கரமா உழைச்சேன் பிரதர், ஐயோ கொஞ்ச நஞ்ச மேய்ச்சல் இல்லை, பயங்கரமா உழைச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அளவு நான் கொழுன்னு இருக்கிறேன், எந்த ஆடம் சொல்லாது. ஆடுக்கு வேண்டியது என்னன்னா, எப்படிங்க இவ்வளவு கொழுன்னு இருக்கிறீங்க, அந்த ஆடெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒட்டி போய் கிடக்குது அப்படின்னா ஆடு என்ன சொல்லும், அது திமிரு பூச்சுது, மேய்ப்ப நடத்துற இடத்துக்கு போகாம அங்க போறது இங்க போறது, இங்க திரித்து அங்க திரித்து, இல்லை யூ டர்ன் ஆச்சுன்னு இங்க ஓடுறது, இதை வேடிக்கை பார்க்க போறது, அந்த மாதிரி. நீ நீ என்ன பண்ண, நான் ஒன்றும் இல்லை, என் மேய்ப்பன் என்ன என்ன பண்ணுவானா தோல் மேல தூக்கி போட்டுப்பாரு, கம்முன்னு அவர் நடத்துற இடத்துக்கு நான் போவேன். மிச்சம் வேற எதுனா நீங்க எதுவும் ட்ரை பண்ணல, ஒன்றும் ட்ரை பண்ணல. அவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், எங்க கூட்டிட்டு போய் என்ன வைக்கணும்னு தெரியும், எனக்கு என்ன உணவு அளிக்கணும்னு தெரியும், எந்த விதமான நன்மைகளை எனக்கு கொடுக்கணும்னு தெரியும், எந்த டைமிங்ல எனக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு தெரியும், எப்போ எனக்கு கட் பண்ணணும்னு தெரியும். நிறைய சாப்பிட்டா எனக்கு டைஜஷன் ஆகாது பாருங்களேன், அதனால எப்போ கட் பண்ணணும்னு தெரியும், எப்போ அதிகமாக கொடுக்கணும்னு தெரியும். மழை வெயில் எந்த விதமான புயலின் மத்தியிலும் நான் மெய்ப்பர்களை பார்த்துருக்கேன். நான் கிராமத்துல இருக்கிறதுனால புயலின் மத்தியிலும் பயங்கரமான புயல் அடிக்குது, ஆடு மேய்க்கிறவங்க அழகா கூட்டு போயிட்டு சூப்பரா நடத்திட்டு வராங்க. நான் கேட்கறேன் எங்க அப்பா கிட்ட, நான் இப்ப எங்க அப்பாவும் நானும் பேசணும், இப்ப இவங்களுக்கு லீவே கிடையாது போல, அப்ப எப்படிப்பா ஆடுங்க சாப்பிடலன்னா என்னப்பா ஆகுறது, போய் தான்ப்பா ஆகணும், அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, பத்திரமா அதை மேய்ச்சிட்டு வந்துடும், மேய்ப்பர் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி. புயலோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் லீவ் விட்டாலும் மேய்ப்பன் அவனுடைய வேலை செஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் கொரோனா லாக்டவுன்ல இருந்தாலும் மேய்ப்பன் தன்னுடைய வேலையை செஞ்சுதான் ஆகணும். அவங்க அவங்களுடைய தேவையான உணவுகளை மேய்ப்பன் கொடுத்துதான் இருப்பாரு. அந்த காலகட்டங்கள்ல மனிதர்கள் நிறைய பேர் மறித்தார்கள், ஆனால் எத்தனை ஆடுகள் மரித்தது என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மனுஷன் தான் நிறைய பேர் மறைச்சு போயிருக்கானே தவிர, மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகளை சூப்பரா பார்த்துருக்காங்க. எவ்வளவு ஒரு கிருவை பாத்தீங்களா? கிராமத்துல இருக்கிறவங்க இது கொஞ்சம் நல்லா க்ளோஸா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உலக ரீதியான ஒரு மேய்ப்பனை தான் நேசிக்கின்ற, தான் வளர்க்கிற, நாளைக்கு வெட்ட போகிற, நாளைக்கு விற்க போகிற அந்த ஆடே ஒரு பிசினஸ்க்காக அன்புலாம் இருக்கும், நோ டவுட்ஸ், பிசினஸ்க்காக தான். ஆனா அல்டிமேட்டா அது மணி, அவங்கள வந்து அது பிசினஸ், அதுக்காக வளர்க்கப்படுற ஒரு ஆடு மேலே அவ்வளவு அக்கறை, அவ்வளவு கரிசனை, அவ்வளவு ஒரு நேசம், அவ்வளவு ஒரு பாசம். அதுக்கு ஒண்ணுன்னா உயிரே போயிடும், மனசு கஷ்டப்படும், அது யாருன்னா அடிச்சிட்டாங்கனாலோ அதுக்கு அடிபட்டுச்சுனாலோ மேய்ப்பர்கள் அழுகிற காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். உலக ரீதியான மேய்ப்பர்களே இப்படி இருக்கிற பட்சத்துல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்க முன்னாடி எடுத்து வைக்கும் போது அது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு இதை பற்றி என்ன சொல்றாரு, மேய்ப்பர் அப்படின்ற வார்த்தையை பத்தி அப்படின்னா யோவான் 10:1 இருந்து நம்ம படிக்கலாம், நம்ம தியானிக்கலாம். ஆரம்பமே பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இப்போ ஒரு விஷயத்த மட்டும் நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், இந்த நம்ம படிக்க போகிற எல்லா வார்த்தைகளும் இயேசு என்கிற மெய்ப்பனை பற்றி தானே தவிர உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய போதகரும் உங்களுடைய பாஸ்டரும், ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ் இந்த இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சுக்கணும், பாஸ்டரும் மெய்ப்பன் தான், ஒரு மாற்ற கருத்தம் இல்லை. ஆனால் வேத வசனம் யோவான் 10 சொன்னது முழுக்க முழுக்க இயேசுவை பற்றி தான். இயேசு அவர் வாயாலே சொன்ன வார்த்தை, நானே நல்ல மெய்ப்பன் அதெல்லாம் சொல்றாரு. அவரை பத்தி சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கின்னு அந்த நல்ல மேய்ப்பனை ஏசப்பாவை கொஞ்சம் நீங்க ஓரம் இருங்க, நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ்டர் தன்னைத்தானே அந்த வார்த்தை அந்த ஒரு இடத்துல பொறுத்திக்கின்னு மக்கள் கிட்ட அதிகமா பயன்படுத்துகிற ஒரு வசனங்கள், ஒரு வார்த்தைகள் இதாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஃபுல்லா நான் தியானிக்கும் போது அட பாவிகளா, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணுகிறாங்க. என்ன ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா, இயேசுவை ஓரம் கட்டிட்டு இயேசுவோட இடத்துல பிரதான ஆசாரியனோட இடத்துல ஒரு சாதாரண ஒரு ஆசாரியன், சாதாரண ஒரு பாஸ்டர் உள்ள போந்து நான் தான் நல்ல மேய்ப்பனு, இந்த வசனத்தை எல்லாத்தையும் விசுவாசிகளுக்கு படிச்சு காட்டு, நீ எனக்கு இந்த மாதிரிலாம் கீழ்ப்படியணும், நான் இப்படிதான் இருப்பேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரினா, அப்படியே நல்ல மேய்ப்பன் யாரு, அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, அவருடைய மகத்துவம் என்ன, எதுக்காக எந்த கான்டெக்ட் இந்த ஒரு வசனங்கள் கொடுக்கப்பட்டது, இது நிஜமாவே சர்ச்சுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு சர்ச் லீட் பண்ற ஒரு பாஸ்டருக்கும்
விசுவாசிக்கும். இது ஆக்சுவலா அப்படியே அப்படியே எடுத்து ஒட்டி பொருத்தி பார்த்துக்கலாமா? இல்ல இயேசுக்கும் திருச்சபையாக ஆனஹோல் நம்மளையும் சேர்த்து பாஸ்டர்ஸே சேர்த்து பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்டானு ரொம்ப 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 ஆழமா நிதானித்தறீங்க. எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ஈஸியா இந்த இயேசு நல்ல மேய்ப்பன்ற கான்செப்ட் அப்படியே விலக்கி நெல்சன் பாஸ்டர் தான் நல்ல மேய்ப்பன் என்னால ஈஸியா உங்களை வந்து டீவியேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி உங்களுடைய மனசை அப்படியே இதை டியூன் பண்ணி அப்படியே சுத்தினே இருக்கும் பேசல இது அப்படியே மயங்க ஆமா இவர் தான் போல நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா நம்ம தியானிக்க போகிறோம். படிச்சு முடிக்கும் போது தெரியும் அடடா நல்ல வேலை தப்பிச்சுக்கணும்ன்றாங்க. ஹalleluya. இயேசுவை பற்றி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். இப்ப நான் பேசும்போது மேய்ப்ப எங்கெல்லாம் வருதோ இயேசு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உங்க பாஸ்டர் கிடையாது, நானும் கிடையாது. ஓகேவா? எங்கெல்லாம் ஆடுன்னு வருதோ நம்ம தான். ஹalleluya. ஓகே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நான் யாருன்னா ஏசப்பா. ஓகே, இயேசு சொல்றாரு, ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அது யாரை குறிச்சு சொல்றேன்னா பிசாசை குறிச்சு. திருப்பி சொல்றேன். இது இந்த மாதிரி பாஸ்டர்லாம் இதுக்கு வேற மாதிரி கோட் பண்ணி இந்த ஆடு திருடி ஒரு ஒரு கும்பல், ஏன்னா வேற யாருன்னா ஒரு ஊழியக்காரங்க எப்படி வேதவாசனத்தை புரட்டி தன்னுடைய சர்ச்சில் இருந்து ஆளுங்களை எடுக்கிறது, ஆளுங்களை கொடுக்கறது, ஆளுங்களை வாங்குறது, இன்னொரு இது எவ்வளோ ஒரு ஒரு அவரு வச்ச ஸ்டாண்டர்ட். இங்க இவங்க பாஸ்டர் இங்கேயே டீல் பண்ணிட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் தன்னுடைய காரியத்துக்காகவும் எப்படி வேதவாசனத்தை புரட்டி தான் பார்க்க திரும்பிட்டாங்க. பாத்தீங்களா? எச்சரிக்கையா இருங்க. எங்களுக்கு இந்த திருடன் கொள்ளன் கள்ளன் கொலைக்காரன் எங்கெல்லாம் வருதோ பிசாசு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரே ஒரு எனிமி தான் பிசாசு. ஓகே, ஒரே ஒரு ஹீரோ தான் ஏசப்பா தான். ஓகே, தெளிவா இருக்கு. நம்ம யாரு? நம்ம ஆடுகள். ஓகேவா? வாசல் வழியா பிரவேசாமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளன், அவன் தான் பிசாசு. ஓகே, கொலை காரணமா இருக்கிறான். 2ஆம் வசனம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். ஆடுகளின் மேய்ப்பன் வாசல் வழியா பிரவேசிப்பான். ஏன்னா வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில வாசலை காக்கிறவன் என்ன பண்றாங்கன்னா திறக்கிறாராம். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆடுகள் என்ன பண்ணா மேய்ப்பனாகி இயேசு கிறிஸ்தினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நம்ம என்ன படுத்திருக்கோம்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இப்ப கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற பட்சத்துல கேள்வி நம்பர் 1 உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆடாகிய நீ இயேசுவனுடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறாயா? என்னையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். உங்களை பார்த்து அந்த நீ அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா நெத்தி போட்டுல வச்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த வேர்டு யூஸ் பண்ற. ஒருமையில பேசுறேன், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆடுகளாகிய நாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்குறோமா? வார்த்தை சொல்லுது, நீ சும்மானா கதை விட்டுக்குன்னு கர்த்தரன் வாயிலே வடை சுடாத, நான் நிஜமாவே உன் மெய்ப்பனா என் சத்தம் உனக்கு தெரியணும். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் நிஜமாவே செவி கொடுக்கிற ஆளா இருந்தா மட்டும்தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஆளா இருந்தா மட்டும்தான், கர்த்தருடைய வேதத்தை படிக்கிற ஆளா இருந்தா மட்டும்தான், கர்த்தர் மேல் நிஜமா லவ் யூலாம் சொல்றது ஈஸி, யார் வேணா ஸ்டேட்டஸ் போடுறதுலாம் ஈஸி. நிஜமாவே வார்த்தை தாகம் உள்ளவர்கள் அவருடைய சத்தத்தை அதிகமா கேட்பாங்க. நிஜமாவே லவ் பண்றவங்க அதிகமா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மெயினா அவர் பேசுறத கேட்பாங்க. நான் மட்டுமே பேசினு இருப்பேன், ஆனா நான் லவ் பண்றேன் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு உறவுல இருக்கணும், கணவன் மனைவி உறவுல இருக்கணும், நானும் ஏஞ்சலும் நான் மட்டும் தான் பிரதர் பேசுவேன், அவங்களெல்லாம் ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன். அது லவ்வே கிடையாது, சைக்கோ தான், நார்சிஸ்டிக் பிஹேவியர். அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மெயினா லவ் என்ன பண்ணும், லவ் லிசன் பண்ணும். அன்பு வந்து கேட்கும், கொஞ்சம் காது கொடுத்து சொல்லுங்க என்ன பிரச்சனை, என்னதான் ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும். யார் அந்த கேட்கிற பொறுமை இருக்கிறாங்களோ அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்க கதையெல்லாம் ஒருத்தர் உட்காந்து கேட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க உங்களை அதிகமா லவ் பண்றாங்க, நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் கூட வச்சுக்கணும். நம்ம பேசுற ஆட்களை காட்டிலும் நம்ம பேசி கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்களே, அது அவங்க நம்ம கிட்ட பேசுற ஆட்களை காட்டிலும் நான் பேசி ரொம்ப நேரம் பேசினா கூட இவங்க கேட்பாங்கப்பானா அவங்களாம் பொக்கிஷம். அவங்கள விட்டுறாதுங்க லைஃப்ல. அது யாரா வேணா இருக்கலாம், எந்த நண்பரா வேணா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, இந்த கான்டெக்ட்ல வரலாம். ஆடுகளும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணா செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, மேய்ப்பன் ஆட்டை நம்மள பேர் சொல்லி கூப்பிடுவாரு, அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான்றது ரொம்ப குரூஷியலான ஒரு வார்த்தை. தர 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 தரவென்று இழுத்து கொண்டு போகிறான். கயிறுல டரன்னு கட்டி அப்படியே ஒலிக்க கழுத்து நீ வீங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டார் ஆண்டவர். நிறைய திருப்பி சொல்றேன், நிறைய பாஸ்டர்ஸ் மக்களை தவறா வழி நடத்துறாங்க. எந்த விதமான ஒரு நெகட்டிவா காடை காட்டுறாங்கன்னா, ஒரு கழுத்துல சங்கிலி போட்டு நம்மள நாய் மாதிரி, நம்மளாம் நாய் வெறி நாய்க்கள், நம்மளாம் கச்சி வச்சிருவோம்.
அதனால அவர் போட்டு டர டர இழுத்துன்னு போவார். ஒரு மேய்ப்பனும் ஆட்டை வந்து அந்த மாதிரி கட்டி அது சங்கு நெருங்குற அளவுக்கு யாருமே வழிநடத்தி நான் பார்க்கல. ரொம்ப போட வேண்டிய இடத்துல போடுவாங்க, சில ஆடு கீழ்ப்படலைன்னா அது வேற விதமான ட்ரீட்மெண்ட், அப்புறம் பார்க்கலாம். ஆனா எல்லா மேய்ப்பர்களும் நான் பார்த்த வரைக்கும் நல்ல மேய்ப்பர்கள் ஆடுகளை வழிநடத்தி தான் போறாங்களே தவிர, வெளியே நடத்தி கொண்டு தான் போறாங்களே தவிர, எந்த மேய்ப்பனும் வற்புறுத்திலாம் கூட்டின்னு போறதா இல்ல. ஏன்னா ஆடுக்கும் மேய்ப்பனுக்கும் இருக்கிற உறவு நடத்தினாலே ஆடு கீழ்ப்படியும். ஓகேவா? யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? இயேசுவுக்கும் நமக்கும் மட்டும்தான் இருக்கிற உறவு. இதை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கணும், தியானிக்கும் போது. ஹalleluya. ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்குமா, பேர் சொல்லி கூப்பிடுவாராம், அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். சோ நம்மளை நடத்துபவர் யார்? நம்மளுடைய மேய்ப்பன். கர்த்தர் என் மேய்ப்பன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என் வாழ்க்கையை நடத்துகிறவங்க என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா, பெரிய பெரிய ஒரு ரிஸ்க்ல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் என் மேய்ப்பன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என்னை நடத்துறது, என்னை 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 லீட் பண்றது, என்னை வழி நடத்துறது வந்து என்னுடைய சோஷியல் மீடியா, நான் பார்க்குற படங்கள், நான் பார்க்குற சீரியல்ஸ், நான் பார்க்குற டிவி ஷோஸ், நான் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹை ரிஸ்க்ல இருக்கிறீங்க, எச்சரிக்கையா இருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பர் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என்னை வழிநடத்துறது வந்து என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள், நெகட்டிவா சொல்றேன். ஓகேவா? நெகட்டிவான நண்பர்கள், நெகட்டிவான உறவுகள், சில கணவர்கள், சில மனைவிகள், ஆண்டவரோட அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீ பண்ணுமா, நீ சொன்னா நாம இந்த கதையே கிடையாது. ஆண்டவர் தானே தான் எல்லாம் வரும். அல்லேலூயா. எஸ், எச்சரிக்கையா இருக்கு. நல்ல மேய்ப்பன் நல்ல விதமா நடத்துவார். ஓகே, நம்மளுடைய ரூட் எப்படி இருக்குதுன்னு பாத்துங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டீச்சிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும். போரே அடிக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க உங்களை பத்தி மட்டும்தான். ஆவியானவர் அக்கு வேற ஆணி வேறன்னு உங்களை பத்தி புட்டு புட்டு வைக்க போறாரு. ஆனா நான் பேசும்போது யாரை பத்தி பேசுறாரு எனக்கு தெரியாது. என் மைண்ட் என்ன ப்ராசஸ் பண்ணா எப்ப உனக்கு தான்ப்பான்னு எடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்க கேட்கிற ஆள் வந்து அவங்களுக்கு தான் எடுத்துக்கவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை பார்க்கவே டைம் கரெக்ட் ஆகுது. அவங்களுக்கு ஆவியானவர் பகுத்தறிந்து பகுத்து 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 வெளிப்படுத்துவாரு. ஜாலியா போகுது லேர்னிங். ஹalleluya. வருகிற வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லாவே அப்படிதான் போகுது. எஸ், அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். கேள்வி நம்பர் 1, உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிற இயேசு, அதாவது காடோடைய வழிநடத்துதல் நமக்கு தெரியும். காட் எந்த இடத்துலயும் மெயினா அன்லெஸ் ஆர் அன்டில் ஹை ரிஸ்க் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் லோத்தெல்லாம் தூதன் வந்து கைப்பிடிச்சு கூட்டுன்னு ஓடியாராரு, வாப்பா சீக்கிரம் அழிய போகுதுன்ற மாதிரி. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம யோசிச்சு பார்க்கும்போது, கர்த்தருடைய நடத்துதல் பார்க்கும்போது கூலா ரிலாக்ஸ்டா நடத்துவார். ஒரு விதமான ப்ரெஷரும் இருக்காது, ஒரு விதமான புஷ்ஷும் இருக்காது, ஒரு அப்படியே எட்டி மிதிக்கிற மாதிரியோ தள்ளி விடுற மாதிரி அப்படிலாம் இருக்காது. ரொம்ப அழகா அப்படியே தோல் மேல கை போட்டு நான் போலாமா அப்படின்னா அழகா ஸ்மூத்தா. நம்ம அந்த பிக்சர் பார்த்தோம் பாருங்க, அந்த நன்மைங்கிற அந்த பீச் பிக்சர், ஜாலியா ரிலாக்ஸ்டா போறோம். அப்படிதான் இருக்கும் கர்த்தருடைய நடத்தலே தவிர நீங்க பயந்தோ ஐயோ என்ன நடக்க போது தெரியல, ஆண்டவர் வேற நடத்தினுங்கிறாரு அப்படி எந்த விதமான ப்ரெஷரா இருக்காது. அப்படி ப்ரெஷர்ல இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நடத்துதல்ல இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய நடத்துதல் ரொம்ப அழகானது. ஓகேவா? ஸோ எச்சரிக்கையா இருக்கு. வெளியே நடத்தி கொண்டு போகிறான். யாரு? நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் இயேசு தன்னுடைய ஆடுகளை, தான் நேசிக்கிற ஆடுகளை நடத்தி கொண்டு போவாரு. நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துபவர் யாருன்னு கேட்டேன். பதில் நீங்களே சொல்லிங்க. இல்ல ஆண்டவருடைய நடத்துதல் என்னால காணவே இல்ல முடியல பிரதர் அப்படின்னா, கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா நீங்க கொல்லலன்னு அர்த்தம். கர்த்தரின் மெய்ப்பன் அப்படின்னு வாய் தான் அறிக்கையிடுதே தவிர அவருக்கான ஸ்பேஸை கொடுக்கலன்னு அர்த்தம். நான் போன பிரசங்கத்திலே சொன்னேன், காடுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுங்க உங்க லைஃப்ல. நீங்க எடுத்துக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் நான் பேசாதீங்க. அதிகமா நான் சிறுகவும் அவர் பெருகணும். அதிகமா இந்த வருஷத்துல அனுதினமும் பண்ற ஜெபம், நன்மையும் கிருபையும் தொடரணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணலாம், அது நடக்க போகுது. நான் வாக்குறுதி கொடுத்துட்டாரு. ஜெபம் எதுவா இருக்கணும், ஆண்டவரே நான் சிறுகணும், நீங்க பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். இந்த பாட்டெல்லாம் பாடி துதிங்க. அதிகமான கர்த்தருடைய வல்லமை, அதிகமான கர்த்தருடைய மகத்துவம், அதிகமான கர்த்தருடைய மேன்மை, அதிகமான கர்த்தருடைய வெளிப்பாடுகள் நம்மளோட லைஃப்ல நிச்சயமா கர்த்தர் நடப்பிப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் அந்த அந்த மேய்ப்பன் என்னெல்லாம் பண்ணுவாராம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே அண்டர்லைன் விட்ட பின்பு. பாத்தீங்களா எத்தனை மேய்ப்பர்கள் ஆடுகளை வெளியே விடுறாங்க. இப்போ சர்ச்சுக்கு அப்படியே நான் திருப்பி கொஞ்சம் அப்படி உள்ள வந்துட்டு போயிடுறேன். ரொம்ப சர்ச் பாஸ்டர்ஸையோ நான் வந்து அட்டாக் பண்ண போறது இல்லை, அது என் வேலையே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய மெய்ப்பெண், நல்ல மெய்ப்பெண் சொல்லிக் கொள்கிற உங்களுடைய மெய்ப்பெண் உங்களை வெளியே விடுகிறார்களா, இல்ல போட்டு அந்த என்னுடைய அதை பார் வெளியே போற வரலாறு கூட அது என்னுடைய அந்த
இந்த ஆட்டு தொழுவத்துல மட்டும்தான் நான் நொறுக்கு நொறுக்கு நுரையிடுவேன். அந்த கதையே கிடையாது. வசனம் பாருங்க, நல்ல மேய்ப்பன் எப்படி நடத்துவாராம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அதுதான் லீடர்ஷிப். ஜீசஸ் உடைய லீடர்ஷிப் எப்படின்னா, நம்மள போட்டு ஏய் அங்கெல்லாம் போற வேலை சொன்னா மண்டே வச்சு அதெல்லாம் கிடையாது. நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா நல்லா ஃப்ரீ வில் சாய்ஸஸ் எல்லாவற்றையும் கொடுத்து, ராஜா எங்க வேணா போலாம், நீ வெளியே போ அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டு அப்பா நமக்கு முன்னாடி போயிடுவார். யோ எவ்வளோ பெரிய ஒரு 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 வேற லெவலான ஒரு அனுபவம் பாருங்களேன். என்ன பயம், என்ன பயம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை விட ஒரு மேன்மை என்ன? எப்போ பயப்படுவோம்? ஐயோ இடம் இடம் தெரியாத இடத்துக்கு போயிட்டோமே, ஐயோ தனியா விட்டாரு அப்பா. அந்த கதையை வாழ்க்கையில நடக்கவே போறதில்லை. நமக்கு எந்த சூழ்நிலையில் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் போறது இல்லை, எதுக்கு கதற நினைக்கிறேன்? எங்கன்னா வசனம் சொல்லுதா கொஞ்ச நாள் அவரு விட்டு கைட்டு விட்டுருவாரு. பழைய ஏற்பாடுல நிறைய இருக்கலாம். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா நீங்க இருக்கும்போது ஒரு போதும் விடவும் போறதில்ல, விட்டு விலகவும் போறதில்ல, கைவிடவும் போறதில்ல, முன்னின்று நடத்த போகிறாரு. உங்களுக்கு முன்னாடி அவர் தான் போறாரு. அவருடைய சமூகம் முன்னாடி போக போகுது. அவர் நீதி பின்னாடிக்காக போகுது. நிழலா இருக்க போகிறாரு. அவருடைய கிருபையினால் நம்ம மூடுறாரு. அவர் சட்டையின் நிழல்ல அடைக்கலம் இருக்க போகுது. இவ்வளோ வாக்குத்தத்தங்கள், இவ்வளோ வசனங்கள் அறிந்தும் ஏன் பேனிக் ஆகுறோம்? ஒரு சில சூழ்நிலை வரும்போது ஏன் பதட்டம் ஆகுறோம்? என்ன பண்ண போறனோ, ஏது பண்ண போறனோ? உங்களுக்கு என்ன கவலை? யாருக்கு கவலை இருக்கணும்? ஆடு சாப்பிடாம இருந்துச்சுன்னா யாருக்கு இங்க கவலை இருக்கணும்? ஆடுக்கு பசிக்கும், ஓகே. அதிக கவலை மேய்ப்பன் தான். ஐயோ நம்ம தானப்பா பொறுப்பு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வைக்கிறோம் தாவீது மாதிரி. யாருக்கு ஹை ப்ரெஷர் இருக்கணும் நீங்க அவரை ப்ரெஷரே பண்ண முடியாது, அது வேற விஷயம். ஆக்சுவலா வரி கவலை எல்லாமே மேய்ப்பனுக்கு தான் இருக்கணும். ஐயோ உணவு கிடைக்கலையே, அந்த வாய்ப்பே கிடையாது. சர்வ சிருஷ்டி கர்த்தர் உணவு உணவு எங்க இருக்கும், எங்க என்ன மரம் இருக்கும், எங்க எந்த விதமான வயல் இருக்கும், எங்க பசும்புல் மேய்ச்சல், எங்க வறண்ட நிலம், எங்க இந்த ஆடை நடத்திட்டு போகணும், எங்க இந்த ஆடை நடத்திட்டு போகணும், எங்க இந்த கூட்டத்தை நடத்திட்டு போகணும், எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி ஆதி துவங்கி அந்த வரைக்கும் ஓகேவா, ஃபுல்லா ஃபிக்ஸட் பிளான்டு லைஃப் ஸ்டைல நம்ம வாழ்ந்துருக்கிறோம். முழுக்க முழுக்க ஆல்பாவும் ஒமேகா அவர் தான் ஓகேவா. ஆதி அந்த எல்லாமே பிளான்டு ஓகேவா. நடுவில் நம்மலாம் சும்மா நடிச்சுன்னு இருக்கணும், நடிச்சோம்னா வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவாளா ஒண்ணுமே கிடையாது. நம்மளாம் பயங்கரமான ஒரு முடிவு எடுத்துட்டு நான் இந்த முடிவு எடுப்பேன் ஆண்டவரே நினைச்சிருக்க மாட்டாரு. அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. நீ நினைச்சிருக்க மாட்டேன், நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் யோசிக்கிறத தாண்டிலாம் நம்ம யோசிச்சிடவும் போறதுல யோசிக்கவும் முடியாது. என்ன நினைச்சாலும் அவருடைய பிரில்லியன்ஸை தாண்டி நம்ம ஒன்னையும் போட முடியாது, எங்கேயுமே போயிட முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், என்ன நினைச்சாலும் அவருடைய கருத்தை தாண்டிலாம் உங்க எங்கேயும் நீங்க போயிட போறது இல்ல. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் நான் செஞ்சுட்டேன் தெரியுமா பிரதர், என்னெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சீங்களா? அவர் மன்னிக்க முடியாத ஒரு பாவமும் இல்லை, அவர் மன்னிக்காத ஒரு பாவியும் கிடையாது ஓகேவா. யூதாஸ் காரியத்தை அவர் மன்னிச்சுட்டு இருப்பாரு, பாவம் அதுக்குள்ள செத்து போயிட்டாரு பாவம். எல்லாருக்குமே மன்னிப்பு வரல. பட் யோசிச்சு பார்க்கும்போது இதுல பயப்படுறதுக்கும் எவ்வளவு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல கொடுத்துருக்கிறாரு பாருங்களா ஆண்டவர். எப்படி ஒரு ரிலாக்ஸ்டான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும், அப்படியே பிசாசை திருப்பி போட்டான் பாருங்க. அத்தை கொஞ்சம் வருஷம் கழிச்சு வரும், திருடன் திருட கொல்ல அழிக்க வந்திருக்கிறான். எப்படி? ஏன்? ஏய் செத்துட்டனா, சரி போயினே இருக்கிறேன், செத்து போயிட்டேன், என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் வீட்டுல பேசும்போது இந்த மாதிரி வார்த்தையை பேசுறோம். டக்குன்னு ஒரு உறவுகள் கிட்ட பேசும்போது, நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எல்லாரும் மாதிரியும் ஒரு ரூபா போட்டு வைக்க வேண்டியதான் அப்படின்னு பதில் சொன்னா கோச்சிப்பாங்க. ஜெனரலா சொல்றேன், என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு அந்த வார்த்தை? உயிரோட நல்ல ஆரோக்கியமா வாழும்போது நான் செத்துட்டேனா, ஏன் சாவுற நீ, நான் நல்லா வாழ்ந்தேனா, அந்த மாதிரி வார்த்தையே வரமாட்டேங்குது பாருங்களேன். நான் நல்லா ஒரு 100 150 வருஷம் வாழ்ந்தேனா, என் கூட எந்த விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் நீ பண்ணுவ, எந்த விதமான ஊழியங்கள் வளரும், எந்தெந்த காரியத்துல நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம், யானோ ஒருத்தன் பேசிக்கிறான் அவங்க வாழ்க்கையை பார்த்து. நம்ம 150 வருஷம் வாழ போறோம், வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கத்தருக்காக எத்தனை கோடிக்கணக்கு ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயப்படுத்தும், யாருன்னா உங்களை பார்த்து சொல்லிக்கிறாங்க, சேலஞ்ச் பண்ணி கேட்கறோம். ஒருத்தனும் சொல்லியிருக்க மாட்டான். இப்படி சொல்லியிருப்பான், நான் செத்துட்டேன்னா நீ மிஸ் பண்ணுவியா, நான் மட்டும் இல்லைன்னு வைங்க, விஷயம் இல்லை, நான் உன்னை விட்டு போயிடுறேன், நான் இல்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டியா, இந்த மாதிரி பேசும்போதே சாவு, பேசும்போதே அவசகுணம், பேசும்போதே ஆக்சிடென்ட் போறோம், ஆக்சிடென்ட் ஆயிடுது, நான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறது போறோம், நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுது, ஆனா கொஞ்சம் ஏதோ பத்திரப்படுத்திட்டு போயிடலாம்ப்பா. ஏன் பேச போகும்போதே சாவு, போகும்போது இன்னும் ஒரு வார்த்தைகள், ஏன் இதெல்லாம் பேசிடுறோம் நம்மளே அறியாம. ஏன்னா டியூன் பண்ணுது அந்த மாதிரி. திருடன் திருட கொல்ல அழிக்க வந்துக்கிறான், பார்க்குற காரியங்கள் அந்த மாதிரி, இது ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் ஷோஸ்,
நெகட்டிவான காரியங்கள், நெகட்டிவான நபர்கள், நெகட்டிவான நண்பர்கள் எல்லாம் மண்டைக்குள்ள போய் 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 மைண்டு ஃபுல்லா, ஹார்ட் ஃபுல்லா என்ன இருக்குதுன்னா நெகட்டிவிட்டி. பேசும்போது நெகட்டிவிட்டி. அதாவது வசனம்லாம் கரெக்டா பேசுறோம் பாருங்களேன். அவரு அவரு கிருபை என்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்னை விட்டு விலகாமலும், சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. வெளிய வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஜெபம் பண்ணுமோ, என்ன வார்த்தைய நம்ம கன்ஃபஸ் பண்ணுவோம், அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தைகள பேசின்னு கிடப்போம். ஏன்னா வசனம் தெரியும். வசனத்துடைய ஆழம் தெரிய மாட்டேங்குது. வசனம் தெரியும். அதோட விசுவாசத்துடைய இம்பாக்ட். வசனம் இங்க அறிக்கையாளர் இந்த பக்கம் நெகட்டிவா பேசுறது எது ஒர்க் அவுட் பண்றது? ஆவியானவர் எதனா ஒர்க் அவுட் பண்ணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை என்ன பண்ணுவாராம்? வெளியே விட்டு அழகு பார்ப்பாரு. வெளியே விட்ட பின்பு தனியா தவிக்க விட்டுற மாட்டார். போ ஏக்கன்னா கேட்டு போ அப்படிலாம் விட மாட்டார். நல்லமே ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அடைச்சி வைக்காம வெளியே ரிலாக்ஸ்டா விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஓட மாட்டார் ஆண்டவர். வேகமா ஓட்டி பின்னாடி ஓடு ஓடு ஓடு. என்ன ட்ரெயின் மிலிட்ரிலாம் கிடையாதுங்க. ஓகே, அவர் நடப்பாரு. நம்ம என்ன ஸ்பீடோ அவரும் அந்த ஸ்பீடு தான். ஓகே, ஆடுடைய ஸ்பீடு தான் மேய்ப்பனும். நான் வேகமா வரேன், என் பின்னாடி வந்தா அவனெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நல்லவர். ஓகே, ஆண்டவருடைய வழிநடத்துதல் யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் வழிநடத்துறாருன்னு ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு உங்களுக்கு ஒரு தாட், ஓகே, இதயத்துல ஒரு தாட் வரும்போது இப்படி நினைச்சிடக்கூடாது. அவர் என் பின்னாடி இருப்பாருன்னு நினைச்சே பார்த்துறாதீங்க. பின்னாடிலாம் இருக்க மாட்டாரு. அவர் முன்னாடி இருப்பார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ நம்மள யாரெல்லாம் தொடணும்னா எப்போ எப்படி தொட முடியும்? அவரை தாண்டி தான் தொட முடியும். ஸோ இந்த மேய்ப்பனின் மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கும் போது, நான் ஒரு ஆடு அப்படின்ற மனநிலையும், அவர் ஒரு மேய்ப்பன் அப்படின்ற மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கும் போது, நிறைய நற்செய்திகள் நம்மள வந்து சேர்ந்தடையுது. மெயினான ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, அவர் என் முன்னாடி தான்ப்பா இருக்கிறாரு. ஓகே, என்னை எது தொடுனாலும் அவரை தாண்டி தான் தொட்டாகணும். சாத்தியமா? வாய்ப்பே கிடையாது. அப்படியே உரங்கட்டுறேன். எந்த ஆபத்து, எந்த பேராபத்து, எந்த அழிவு, எந்த நாசமோசம், எந்த துர்ச்செய்தி என்னை வந்து தொட வேண்டும் என்றாலும் என் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை தாண்டி தான் வந்து தொடணும். முடிஞ்சா தொடு பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் விட்டாதானே. ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடு, சாரி, ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனே. தாவீது ஆடுகளை அந்த சிங்கமோ கரடியோ சாப்பிடும் போது வாயை கீச்சு போட்டாராம். சாவச்ச கோலியாத்துல ஏமாத்துறோன்னு கேட்கிறாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷனே என் ஆடை அட்டாக் பண்ண வந்தா வாயை கீச்சு போட்டுறோன்னு யாரு? எது கரடி? எது சிங்கம்? சிங்கத்தையும் கரடியும் ஒரு மேய்ப்பன் வாயை கீச்சு போட்டானா, அப்போ நமக்காக உயிரே கொடுத்த இயேசு நம்மளை வழிநடத்தி போகிறாரு. நான் தான்ப்பா நல்ல மேய்ப்பன், நான் உன்னை நடத்துறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஆகட்டும். எதுக்கு பயந்து சாகுற? எதுக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான சிந்தைகளே வந்துருக்கு? எதுக்கு எப்ப பார்த்தாலும் நான் செத்துட்டேனா என்ன? இந்த சாவு பயம் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? எங்கேருந்து தொத்திக்கிச்சு? யார் அந்த எந்த பிசாசு உன் மைண்ட்ல ஏத்துனா? ஆ? வியாதி எல்லா வருஷம் கொண்டு வரது பிசாசு தானே. பலவீனம் கொண்டு வரது பிசாசு தானே. ஏன் ஒன்னும் நீ ஜெபத்துல ஒன்னும் மேற்கொள்ளல? ஏன் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு கர்த்தரன் மேய்ப்பராரு, எனக்கு ஒரு குறையும் கிடையாது, கர்த்தரன் சிறப்பா நடத்துவார், சீரும் சிறப்பும் ஆசீர்வாதம் செழிப்பும் இருப்பேன். ஏன் வாயில வர மாட்டேங்குது? வேத வசனங்களை அறிக்கையிடுறதை காட்டிலும் நெகட்டிவான கன்ஃபெஷன்ஸ், நெகட்டிவான வாயின் அறிக்கைகள் ஏன் அதிகமா வருது அப்படின்னு நீங்க உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார். நீங்க பதில் சொல்லிக்கோங்க. அந்த ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார், தவிர ஓட மாட்டாரு. உங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டார், ஓட மாட்டார். கவலைப்படாதீங்க. ஓகே, உங்க முன்னாடியே நடந்து போவாரு. ஒரு ஸ்டெப் ஹெட் அப்படி இருப்பாரு. ஓகே, நம்ம ரொம்ப கிட்டே க்ளோஸரா இருக்கும். ஏதோ உங்களை அணுகாது, கவலைப்படாதீங்க. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். ஒரு ஆடா கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? எந்த ஆடு அறிந்திருக்கோ அந்த ஆடு தான் பின் செல்லுமா. அதாவது அவர் நல்ல மேய்ப்பன் தான், மாற்று கருத்து இல்லை. அவர் நம்ம முன்னாடி போவாரு, நம்மளை காத்து கொள்வார், நம்மளை பார்த்துப்பாரு. நம்மளை தோணும்னா அவர் தாண்டி தான் தோணும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கேள்வி நம்பர் 1, அடுத்துதான் பிரச்சனை வருது. ஆடுகள் நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். பாத்தீங்களா? அதாவது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடு ஃபாலோ பண்ணும். அந்நியன் எவனா வந்து நான் கூட மேய்ப்பன் தாங்க, நான் கூட ஏசப்பா, என்ன ஏசப்பா, நான் கூட ஏசப்பா மாதிரி தானா, வாய மூணு ஓடு அப்படின்னு சொல்ல கத்துக்கும். யாரு? நல்ல ஆடுகள். அவர் எப்படி நல்ல மேய்ப்பர்? நல்ல ஆடுகள் என்ன சொல்லுமா? வேலையை பார்த்துன்னு போங்க, எனக்கு ஒரு மேய்ப்பர் போதும், எனக்கு அவர் சிறப்பான இடத்துல அவரை காட்டில அண்ணா நீ ஒன்றும் பெருசா செஞ்சிட போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஷட் அப் யுவர் மவுத்னு சொல்லி அனுப்பும். அந்நியருடைய சத்தம் அதிகமா உங்களை தேடி வரும்.
ஒரு பக்கம் ஆவியானவர் தன்னுடைய வேலையை சீரும் சிறப்பா செஞ்சு நன்மையும் கிருபையும் பின்தொடர்றேன். இந்த பக்கம் அழிவும் கேடும் அனுப்பி நம்மளை பின்தொடர வைக்க முயற்சிக்க பிசாசானவன் தன்னுடைய வேலைகளை செய்வான். ஆண்டவர் அவருடைய வேலையை செய்யும் போது இவனா பார்த்து வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். உங்களோட ஆத்மா எவ்வளவு வெளியேற பெற்ற அவன் அவனுடைய வேலையை செய்வான். பயப்படாதீங்கண்ணா, இவரை தாண்டி தான் சொல்லணும். இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கோளாறு யாருன்னா நம்ம தான் கோளாறு. அவருடைய வேலையை செய்வார். அவர் நல்ல மேய்ப்பன். இப்ப கேள்வி, நான் நல்ல ஆடா? நான் நல்ல அவர் நல்ல மேய்ப்பன் தான், நான் நல்ல ஒபீனியன்டான ஒரு ஷீப்பா? நான் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஆடா? பிரச்சனை ஏன் நிறைய மாட்டிக்கிறோம்? அவர் நல்ல மேய்ப்பன் தானே, அப்ப என் வாழ்க்கையில் ஏன் நடக்குது? அவர் நல்ல மேய்ப்பன், நீ நல்ல ஆடா? கேள்வி கேளு, உங்களை பார்த்து கேளுங்க, உங்க மனசாட்சியை பார்த்து கேளுங்க, நல்லா நல்லா மூஞ்சாலாச்ச மாதிரி கேளுங்க. அந்நியருடைய சத்தத்தை கேட்டு அடிக்கடி ஓடியதே என்ன கதை? கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது, உலக சத்தம் ஒண்ணு கேக்குது, இது நல்லது மாதிரி இருக்குது, இங்க ஓடுறோம். வார்த்தையாவது இதுவாகுது. ஏன்? அது சொல்லுவாங்க, பைபிள் அந்த காலத்துல எழுதப்பட்டது, நமக்கு அது அப்படிலாம் கேட்டா வாழ்க்கை உருப்படியே உருப்படாது. ஏன் சொல்றேன்னா, உலகம் உங்களை அழிக்கதான் நினைக்கும். நல்லது மாதிரியே தோன்றும் மாயை. மாயா தோணும், நல்லது மாதிரியே தோன்றும். உள்ள பார்த்தாதான் பெரிய விஷம் அடங்கியிருக்கு. எச்சரிக்கையா இருங்க, தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா இருங்க. ஒரே ஒருத்தரை பிடிச்சிக்கோங்க, இயேசுவை மட்டும் பிடிச்சிங்க, ஆவியானவரை மட்டும் பிடிச்சிங்க. அவரை விட்டுட்டு வேற எங்கன்னா போய் நன்மையை தேடணும்னா, கிருபையை தேடணும்னா, நன்மை மாதிரியே வந்து சேர்ந்தடையும், கிருபை மாதிரியே சேர்ந்தடையும். பட் அது கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணாதான் என்னன்னு தெரியும். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால், ஆடுக்கு அறிவே அறியாதாங்க. ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை தவிர வேற யார்? இப்ப ஆடு ஒரு விதத்துல ஒரு ஷீப், ஒரு ஆடை வந்து ஒரு மேய்ப்ப ஒரு விதத்துல கூப்பிடுறாரு அப்படின்னா, அதே சவுண்டிங்ல இன்னொருத்தன் கூப்பிட்டா அந்த ஆடு பார்க்காது. இது வந்து யூடியூப்ல வீடியோவே இருக்கு. ஒரு ஆடு வந்து கும்பலா ஒரு ஷீப் அங்க அங்க விளைஞ்சு அங்க மேய்ஞ்சு நிக்குது. ஒரு ஆடு வந்து ஒரு விதமா கூடுவார். ஓகே, இதே ட்ரை பண்ணி அங்க இருக்கிற எல்லா மக்களும் அதே சவுண்ட் அதே மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க. திரும்பி கூட பார்க்காது, அது பாட்டு மேய்ஞ்சுன்னு இருக்கும். கடைசியா எல்லாரும் ட்ரை பண்ணி முடிச்சிருவாங்களா? முடிஞ்சா அந்த வீடியோ வந்து எஸ்ஐசி குரூப்ல நான் ஷேர் பண்றேன். எல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சிருவாங்களா அந்த விசிட்டர்ஸ்லாம்? மேய்ப்பன் ஒரு 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 சின்ன சவுண்ட் தான் விடுவான். அதே மாதிரி தான் அவன் சொல்லி கொடுத்துருவான். அதே மாதிரி மேய்ப்பனுடைய சத்தம் எப்படி தெரியுது? அதே மாதிரி ஒரு ஒரு விசில் மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னா, அதே அது விசில்ல என்ன சவுண்ட் மாறுற போது? வேற ஒருத்தன் கூப்பிட்டா அவன் மதிக்கவே இல்லை. ஆனா மேய்ப்பன் கூப்பிட்டா, இதுதான் நம்ம ஆளு கூப்பிடுறான்னு கட 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 கடன்னு அசம்பிள் ஆயிடுதுங்க. எப்படிங்க தெரியுது? நல்ல ஆடுகளுக்கு தெரியும். நம்மளுடைய வேலை என்ன? நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்க. ஏன் அதிக பதட்டத்துக்குள்ள போறோம்? ஏன் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் நம்மளை தேடி வருவதில்லை. நாம் சில நேரங்களில் பிரச்சனையை தேடி ஒம்புக்குன்னு போயின்னு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்நியருடைய சத்தத்தை ஆடு அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல், ரொம்ப முக்கியமான வார்த்தை, பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். மேய்ப்பன் முன்னாடி நடப்பாரு, ஆடு பின்னாடி நடக்கும். அந்நிய வந்தாலே செதறின். அந்நியர்கள் யாரா வேணாலும், இயேசுவை தவிர உங்களுக்கு நான் கூட வழிநடத்துறேன் பிரதர், உங்களுக்கு கதையே வேணாம், கிளம்ப ஆள விடுறா சாமி, ஆல்ரெடி பட்ட டேமேஜ் போதும்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுட்டு ஒருத்தர் போதும், அவர் நிறைவே நடத்துறாரு. ஒரு திருச்சபை போதும், எனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் நடத்துவார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம நிறைய நல்ல போதகர்கள் எனக்கு தெரியும். நான் நல்ல சத்தியம் தெளிவா ஆவிக்குரிய சத்தத்தை பேசுற நிறைய போதகர்கள் தெரியும். அவங்களோட டீச்சிங்ஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நிறைய எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தெளிவா நோ சொல்ல கத்துக்கோங்க. எச்சரிக்கையா இருங்க. நல்லது மாதிரியே தான் வரும். ஆனா உள்ள என்ன இருக்குதுன்னு போக போக தான் தெரியும். ஏன்னா 5வது வசனம் சொல்லுது, அந்நியருடைய சத்தத்தை ஆடு கேட்காது, அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாதான். நம்ம சென்று கொண்டு இருக்கிறோமா? ஏன் பிரதர் நன்மையும் கிருமையும் தொடரும்ன்றீங்க, நல்ல மேய்ப்பன்ன்றீங்க, எனக்கு ஒண்ணும் பெருசா நடக்கிற மாதிரி எப்படி நடக்கும்? அந்நியம் பின்னாடி போயின்னு இருக்கிறீங்க. யார் பின்னாடி போகணுமோ அவங்க பின்னாடி போகாம, இது கூட நல்லது மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலாம் ஆகட்டும் அப்படின்னு போய் அப்புறம் எப்படி லைஃப்ல வந்து அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து அடையும்? அப்பா நடத்துறாரு, அவர் பின்னாடி நடந்து போவியா? அதை விட்டுட்டு கேட்கக்கூடாத சத்தத்தை கேட்கக்கூடாத நபர்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்கறது, இருக்கக்கூடாத இடங்கள்ல உட்காரக்கூடாத இடங்கள்ல உட்காரத்து, இது நம்மளை டேமேஜ் பண்ணும். இந்த ஃபெலோஷிப் சரியில்லை, இந்த ஒரு ஐக்கியம், இந்த ஒரு ஒரு கூடுகை நல்லது இல்லை. அது எந்த விதத்துலயும் எனக்கு ஒரு பைக் பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய ஆவிக்கோ, என்னுடைய ஆத்மாவுக்கோ, என்னுடைய சரீரத்துக்கோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது அப்படின்னு தெரியுது. நீங்க போய் உட்காந்தீங்கன்னா அந்நியருடைய சத்தத்தை அதிகமா கேட்டுன்னு இருக்கீங்க அர்த்தம். அதுக்கு பதிலா என்ன ஆப்போசிட்டா வைக்கலாம்னா, கர்த்தருடைய சத்தம். ஓகேவா? வேர்டை சூஸ் பண்ணுங்க, ஆண்டவரை சூஸ் பண்ணுங்க. சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அவனை அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். அதாவது பின் சொல்லி இந்த பக்கமா சொல்லுவான். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளியே விட்டுட்டு வழி நடத்துவாரு, முன்னாடி போவாரு, வா பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஏசப்பா அதிகமா யூஸ் பண்ண சீஷர்கள் யூஸ் பண்ண வார்த்தை ஃபாலோ மீ.
நான் முன்னாடி போறேன், என்னை பின்னாடி என்னை பின்பற்றி வா. ஓகே, ஃபாலோ மீ. ஓகேவா? இன்னொருத்தனும் சொல்லுவான், யாரு? அந்நியன். உங்களை திருட, உங்களுடைய ஆத்மாவை கொள்ளையடிக்க பிசாசினால் ஏவப்பட்ட அநேக மனிதர்கள் வெவ்வேறு வடிவங்கள் இருப்பாங்க. ஊழியக்கார வடிவத்திலே இருக்கலாம், தீர்க்கதரிசி வடிவத்திலே இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். எச்சரிக்கையா இருங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாலோ மீ, என்னையும் ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபாலோ மீன்னு சொல்லுவாங்க. யாரை ஃபாலோ பண்ணணும், எப்படிப்பட்ட நபர்களை ஃபாலோ பண்ணணும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டியது நீங்க. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார்களா, தைரியமா ஃபாலோ பண்ணுங்க. ஆவியானவர் ஒத்தாசையை கொண்டு, ஆவியானவர் ஞானத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை காப்பார். இல்ல கொஞ்சம் பெதர் பிசிறு தட்டுற மாதிரி இருக்குதுன்னா செதறிடுங்க, இமீடியட்டா எஸ்கேப் ஆகுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நல்ல மேய்ப்பன் போதும், வேற யாருமே நமக்கு தேவை கிடையாது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் பின் செல்லக்கூடாது. செல்லாமல் என்ன பண்ணுமா, ஆடு அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல இன்றைக்கு நான் போக விரும்பல. நான் திருப்பி சொல்றேன், இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டீச்சிங்ஸ், முக்கியமான லேர்னிங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் முடியுது, அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கண்டினியூ ஆகும். இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. இது ஒரு சீரியஸ் ஆஃப் டீச்சிங்ஸ். இன்றைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, நல்ல மேய்ப்பனுடைய ஒரு சாம்பிள். அவர் நல்ல மேய்ப்பன், எப்பேற்பட்டவர் மேய்ப்பன். நம்ம நல்ல ஆடா, நல்ல ஆடு என்ன பண்ணணும், எப்படி கேட்கும், எப்படி கேட்காது, யாரை கேட்கணும், எங்க கேட்கணும், எப்படி கேட்கக்கூடாது, நல்ல மேய்ப்பன் நடத்துவாரு. அவர் பின்னாடி நடந்தா போதும். அந்நியன் வருவான், அவன் பின்னாடி நடக்கலாம் கூடாது. அவனை விட்டு எவ்வளவு ஸ்பீடா ஓடணுமோ, யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடினா மாதிரி, யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி விட்டு ஓடினா மாதிரி ஓடுறா, துண்ட காணத்துனே ஓடுறது தான் நல்லது. அந்நியர்கள் உங்களை தேடி வந்தார்கள் என்றால், அல்லேலூயா, அந்நியனுங்க பிணைப்புகள் உங்க குடும்பத்தை தேடி வர மாதிரி இருந்தா, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு சூழலை விட்டு ஓடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிசாசை விட்டு உங்களை தேடி நாடி வந்து என்னையும் பின்பற்றுங்க. நான் இல்லைன்னா எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர், ஆள விடுற சாமிட்டு ஓடுறது நலம். ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது ஒரே ஒரு மேய்ப்பன், அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக அவருடைய ஜீவனையே கொடுக்குறாரு. நம்மளுக்கு வந்து ஜீவனை கொடுக்கறது இல்லை, நம்ம ஜீவனை எடுக்கிறதுங்க. உயிரை கொடுத்தவரை ஃபாலோ பண்ணு, உயிரை எடுக்கிறதுங்களை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, எனக்கு குறைவு இல்லாம இருக்கணும். தாவீதை மாதிரி நம்மளும் சொல்லணும், ஸ்ட்ராங்கா, ஒரு விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம ஸ்ட்ராங்கா, கர்த்தர் என் மேய்ப்பர், என் நிஜமாவே குறைவே இல்லைங்க, சும்மா சொல்ல அப்படின்னு நீங்க சொல்லணும் தாவீதை மாதிரி. அப்படின்னா நல்ல மேய்ப்பனை ஃபாலோ பண்ணணும். நல்ல மேய்ப்பன் எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் சொன்னார்ல, ஒரு ஆடா இப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி, இப்படிதான் இருக்கும்னு ஒரு சாம்பிள் செட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு மெத்தட்ல, அந்த ஒரு இதுல நம்ம போய் உக்காந்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ரீடம்குள்ள, அந்த ஒரு சாய்ஸஸ்குள்ள அழகா உட்காந்துட்டோம்னா, வருகிற நாட்கள்ல நன்மையும் கிருபியும் பின்தொடர போகிறது. இந்த டீச்சிங்ஸ் கண்டினியூ ஆக போகுது. நம்ம இதோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.